அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி 1482ஆம் ஆண்டு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்க ஐக்கிய நாட்டை கண்டுபிடித்து 6 நூற்றாண்டுகள் முடிந்துவிட்டன. ஸ்பெயின் தேசத்து கொடியுடன் 41 வயதான கொலம்பஸ் 3 கப்பல்களில் 90 மாலுமிகளுடனும் மேலும் 30 பேருடனும் பயணப்பட்டு மத்திய அமெரிக்காவின் கடற்கரையை விட்டு சற்று அப்பால் உள்ள சான் சல்வேடர் தீவில் வந்து இறங்கினார். அன்றைய தினம் கொலம்பஸ் அடைந்த திருப்திக்கு அளவே இல்லை என்று கூறலாம். நெசவுத் தொழில் செய்த தகப்பனாரை விட்டு புதிய ஒரு தொழிலுக்குள் சென்ற கொலம்பஸின் முயற்சி தோல்வியுறும் அல்லது அத்தனை பேரும் மடிந்து போவார்கள் என்ற வார்த்தைகளை தாண்டி அவர் பெரிய ஒரு கண்டத்தை கண்டுபிடித்தார். ஆரம்ப காலத்திலிருந்தே ஏதாவது ஒன்றை புதிதாக கண்டறிய வேண்டும் என்ற ஆவல் மனிதனுக்குள் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த காலத்தில் மனிதன் வானத்தில் பயணம் செய்து பல கிரகங்களை பற்றி அறிய இன்னமும் நாம் கைப்பற்ற வேண்டியது என்ன இருக்கிறது? நாம் அனைவருமே ஆராய்ந்து அறிந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு பகுதி உண்டு. ஆம், நமது மனதையும் நமது ஆத்மாவையும் நாம் ஒவ்வொருவரும் அடிக்கடி ஆராய்ந்து பார்த்து தீமைகளை அகற்றி நல் எண்ணங்கள் வளர்ந்து பெருக முயற்சி எடுக்க வேண்டும். தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று இறைவேண்டல் செய்யவும் அவர் காட்டும் புதிய வழியில் அனுதினமும் முன் செல்ல வேண்டும். விட்டுவிட வேண்டிய வழிகளை விட்டு திரும்பு, அதுவே பேரானந்தம்.